அம்மா, கேரட் அல்வா தானே செய்றீங்க? ஆமாண்ட செல்லம், எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்க அன்னைக்கு கூட கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். இனிமே எனக்கு இது பிடிக்காது. உனக்கேடி இப்படி மூக்குக்கு மேல கோவம் வருது? அப்படிதான், அந்த பைரவி பத்தி பேசினா இப்படிதான் கோவம் வரும். ஏய், கீழே விழுந்ததை சாப்பிடாதடி, உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. அதெல்லாம் ஒண்ணும் வராது. எங்க அம்மாவோட சமையல் எப்படி சுத்தமா இருக்குமோ அப்படித்தான் சமையல் அறையும் ரொம்ப சுத்தமா இருக்கும். எனக்கு தெரியாதா? உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்ளோ அறிவு? பெரிய மனுஷியாட்டமா பேசுற. உன் அறிவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இப்பவே இப்படினா நாளைக்கு எப்படி இருக்குமோ? டிஷும் டிஷும் என்கவுண்டர் தான், சுட்டுடுவேன். இந்த சாப்பிடு. ஏய் மெதுவா ஓடாத, ஜாக்கிரதை. அசல் எங்க அண்ணன மாதிரியே பண்றா. டிஷும் டிஷும். ஐயோ, இந்த சத்தியவதி வேற செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வெளியவே இருக்கா. விஸ்வா எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, விஸ்வாவை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. என்ன இந்த புள்ள பூச்சி முட்டை போட்ட கோழி மாதிரி வாசல்லே திரிஞ்சிட்டு இருக்கு? விஸ்வாவை எப்படி பாக்குறது? விஸ்வா, 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 விஸ்வா. என்ன துளசி, இங்க வா. என்ன? வா, உனக்கு இந்தா. ஓஹோ, கதை அப்படி போதா? இரு இரு, உடனே போய் அம்மா கிட்ட சொல்றேன். வா விஸ்வா. இரு இரு, நான் வரேன். சாப்பிடு விஸ்வா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு துளசி. அத்தை நல்லா பண்ணிருக்காங்க. அம்மா, என் புள்ளைக்கு திருட்டுத்தனமா என்னடி கொண்டு வந்து தர? திருட்டுத்தனமா அப்படின்னா என்ன? வாய மூடு. பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாதவ மாதிரி பேசிட்டு இருக்கியா நீ? பிஞ்சிலேயே பழுத்து போடுது. அம்மா, அம்மா, டேய் விஸ்வா, என்னடா அது? யார் எது கொடுத்தாலும் சாப்பிடுவியா நீ? ஐயோ அம்மா, நம்ம புள்ள மேல தப்பே இல்லம்மா. இதோ நிக்குது பாருங்க குட்டி சாத்தான். இதுதான் நம்ம புள்ளைய வெளியில கூப்பிட்டு திருட்டுத்தனமா கொடுக்குது. விஸ்வாவுக்கு
கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும், அதான் கொடுத்தேன். தப்பா? ஏய் என்ன கொடுத்தது தப்பான்னு எதிர்த்து வேற பேசுற? முதல்ல இங்க இருந்து போ. திருடி கொண்டு வந்து எங்க புள்ள கிட்ட தரியா நீ? இது எங்க அம்மா சமைச்சது, விஸ்வாக்கு பிடிக்கும்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க. ஓ, உங்க அம்மா சொன்னாளா இந்த திருட்டு தீனிய இவனுக்கு அவதான் கொடுத்து அனுப்புனாளா? சாக்கு போக்கா புள்ளி அனுப்புறா பாரு. எங்க இருந்தாலும் புத்தி மட்டும் மாறவே மாறாது. ஏய் போடி இங்க இருந்து. ஏய் போடி. துளசி துளசி. டேய், வெளியில இருக்கிறவங்க யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவியா? பாத்தியா அவ எனக்கு ஒழுங்கு காட்டிட்டு போறா. இத பத்தி உடனே அவங்க கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். டேய் வாடா வா. எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லை உனக்கு. வா. ஏய் ஒண்ணு. ஏய் நில்றி. பைரவி, பைரவி எங்க இருக்க நீ? பைரவி, பைரவி. அப்பப்பப்பப்பப்பா, நான் வந்துட்டு தானங்க இருக்கேன். இது என்ன உங்க போலீஸ் ஸ்டேஷனா? கார்ல இருந்து இறங்கின உடனே ஓடி வந்து சல்யூட் அடிச்சு நிக்க. சரி வந்துட்டேன், சொல்லுங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுற? பைரவின்னு தானே கூப்பிட்டேன். பைரவின்னு கூப்பிட்டதோட விட்டீங்களா? பைரவி பைரவின்னு ஏலெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்லி அனுப்பின வேலைய செஞ்சீங்களா இல்லையா? நீங்க ஆர்டர் போட்டா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா என்ன? இந்தாங்க மேடம். ஆமா, மேடத்துக்கு என்ன திடீர்னு கவனம் விவசாய பூமி மேல திரும்பி இருக்கு? அதுவும் இல்லாம ஆர்கானிக் காய்கறி மட்டும்தான் வேணும்னு பர்டிகுலரா சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல பைரவி. எல்லாமே நம்ம விஸ்வாவோட நல்லதுக்காக தாங்க சொன்னேன். அவன் நல்லதுக்காகவா? ஆமாங்க, வெளியில இருந்து வாங்குற காய்கறிங்க எல்லாமே கெமிக்கல்ஸ் போட்டு விளைஞ்சதா தான் இருக்கு. அவ்வளவு விஷங்க. அதனாலதான் நம்ம நிலத்திலேயே காய்கறிகளை விளைய வச்சு அத நம்ம பையனுக்கு கொடுத்தா விஸ்வா எப்பவும் ஆரோக்கியமா இருப்பான். என்ன செல்லும்? குட் டிசிஷன். நல்ல ஐடியா பண்றீங்கம்மா. இங்க பாரு விஸ்வா. என்னம்மா? வெளியில எதுவும் நீ சாப்பிடக்கூடாது. அம்மா கொடுக்கறத மட்டும்தான் நீ சாப்பிடணும். வெளியில இருக்கிறவங்க யாரு என்ன கொடுத்தாலும் நீ சாப்பிடவே கூடாது. புரியுதா? சரிங்கம்மா, நீங்க குடுக்கறது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். வெரி குட். குட் பாய், குட் பாய். தட்ஸ் மை சன். என்னது? என்ன பைரவி, எல்லாத்துலயுமே குற்றம் கண்டுபிடிச்சா எப்படி? அதுக்கு இல்லங்க, மை சன்னு சொல்றீங்க, அவர் சன்னு சொல்லிருக்கலாம்ல. ஓஹோ, அப்படி வரீங்களா? சரிங்க மேடம், சரிங்க. அவர் சன். ஓகே. விஸ்வா நம்ம பையன். செல்லம்.
ஏய் சீக்கிரம் போய் பால் எடுத்துட்டு வா. 6ஆ? ஏய் ஓடு 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 ஓடு. ஏய் ஓடு சீக்கிரம் ஓடு. என்னடி நீ? எஸ். துளசிடா. ஏய் புடிடி ஓடுறி. ஐயோ. எஸ். ஒண்ணு பேட் உடையும் இல்ல பந்து தொலையும். ஒன்னு 4 இல்லனா 6 சிங்கிள்ஸே கிடையாது. ஏய் புடி புடி. ஏய் புடி சீக்கிரம் போ. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஏய். மச்சான் விஷயம் வரேன்டா. ஹாய் மச்சி. டே விஸ்வா, உன்னோட அத்தை பொண்ணு துளசி செம்மையா அடிக்கிறாடா. ஆமாண்டா. டேய், அத்தை பொண்ணு கித்த பொண்ணுன்னு சொன்னீங்க, மரியாதை கேட்டுருண்டா. அவ ஆடுறதெல்லாம் ஒரு ஆட்டம், அதை நீங்க அப்ரிஷியேட் வேற பண்றீங்களாடா? டேய் விஸ்வா, துளசி இன்னும் ஒரு 4 அடிச்சா ஆஃப் செஞ்சுருடா. அப்படியா? ஹாஃப் செஞ்சுரியா? ஆமாடா, அடுத்த பாலும் கண்டிப்பா 4 தான். டேய், இதெல்லாம் ஒரு கிரவுண்டு. இதுல 50 இல்ல 500 கூட அடிக்கலாம். ஆமா, நீ எத்தனை ஓவர் இருக்கு? மச்சான் இன்னும் ஒரு ஓவர் தான்டா இருக்கு. ஆமாண்டா, லாஸ்ட் ஓவர் 20 ரன் டார்கெட். கண்டிப்பா துளசி டீம் வின் பண்ணு பாரு. கேம் இன்னும் முடியல. இந்த மேட்ச் என்னதா இல்ல அவளுதான்னு நான் முடிவு பண்றேன். இவன் எதுக்கு இப்போ கிரவுண்டுக்குள்ள வரான்? இவன் இங்கே சுத்திட்டு இருக்கான்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். மேடம், இந்த ஓவரை நான் போடட்டுமா? ஹலோ, ஆட்டத்தை வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படக்கூடாது. வந்தோமா, வேடிக்கை பார்த்தோமா, கை தட்டணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். ஏய் ராங்கி, உன் ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கணும்னு நான் வரல. இவங்கெல்லாம் போடுறது ஒரு பால், அதுல 6 4ங்கிறது இல்லாம செஞ்சுரி வேற அடிப்பியோ? உண்மையான பவுலரை பார்த்திருக்கியா? நான் போடுற இந்த ஓவர்ல நீ அடி பாப்போம். ஒரே பால் அவுட். பாக்குறியா? ஏய், என்னடி சிரிக்கிற? போடு போடு, உன் பால் எப்படி காணாம போகுதுன்னு பாரு. டே விஸ்வா, வாடா போலாம். ஏற்கனவே உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் 7ஆம் பொருத்தம்டா. சொல்றத கேளுடா, வாடா போலாம். ஏய் கையறா, இன்னைக்கு அவளா நானு ஒரு கை பாத்துற. நீ வேடிக்கை மட்டும் பார் போ. ஓகேடா. ஏய் புடி புடி. ஏய் கேட்ச். கேட்ச் கூட பிடிக்க மாட்டேன். காலை த்ரோ பண்ணுடி.
விஸ்வா அடிபட்டுச்சுடா. எல்லாரும் இங்க வாங்கடி. என்னாச்சு என்னாச்சு? ஆமாண்டா. என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. டேய் உடனே டாக்டர் கிட்ட போலாம்டா. மச்சான் கர்ச்சீஃப் குர்ரா. பிளட் வருதுடி. இந்த மச்சான். டேய் மச்சான் டைட்டா கட்டறா. சாரிடா விஸ்வா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ப்ளீஸ்டா, சாரி. சாரியா? நீ வேணும்னே பிளான் பண்ணி தான் என் மண்டையை உடைச்சிருக்க. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. விஸ்வா, நான் வேணும்னு அடிக்கல. ப்ளீஸ்டா, உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. ப்ளீஸ் விஸ்வா, சாரிடா. சீ, போ. டேய் விஸ்வா மெதுவா வாடா. மச்சான் வாங்கடா டாக்டர் கிட்ட போலாம். ஏய் ரொம்ப வலிக்குதாடா. கடைசில 6 அடிச்சு ஒருத்த மண்டைய பொளந்துட்டீங்க. வாயா. இது போய் இவன் வீட்ல சொன்னா அந்த பைரவி அத்தை என்ன ஆட்டம் ஆட போறாங்களோ தெரியலையே. கடவுளே. இல்ல, என்கிட்ட ஏற்கனவே 2 செட் இருக்கு. சரி ஓகே இருக்கட்டுமேனு வாங்கி போட்டேன். இல்ல, அவர் வாங்கி கொடுத்தாரு. உனக்கு தான் தெரியுமே, எப்பவுமே ஏதாவது கிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ தம்பி, என்னாச்சு? அம்மா இங்க பாருங்க. டேய் விஸ்வா, என்னடா அது? தலையில காயப்பட்டிருக்கு. பாபா வா, வந்து உட்காரு. தம்பி, நெத்தில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க, எப்படி தம்பி நடந்துச்சு? விஸ்வா, என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணு இல்லாமையா இவ்ளோ பெரிய அடிபட்டிருக்கு? சொல்லு விஸ்வா. சத்யவதி, நீ நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவரை உடனே வர சொல்லு. சீக்கிரம் போ. சரி. அம்மா, காயம் ஒண்ணும் பெருசா இல்லம்மா. எதுக்கு டாக்டர் எல்லாம் வர சொல்றீங்க? டேய், அது அவர் சொல்லட்டும். அப்பதான் என் மனசு திருப்தி ஆகும். நீ அமைதியா இரு. டேய் விஸ்வா, இங்க பாரு. நீ வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நான் என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக வரேன்னு சொல்றேன். ஆனா நீ வேண்டான்னு சொல்ற. காலேஜ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வான்னு சொன்னா நீ வரவும் மாட்டேங்கிற. இவ்ளோ பெரிய அடிபட்டிருக்கு, ஆனா நீ சின்ன அடின்னு சொல்ற. விஸ்வா, உன் கண்ணுல தூசு பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாதுடா. தலையில இவ்ளோ பெரிய அடிபட்டிருக்கு, என்னால எப்படிடா தாங்கிக்க முடியும்? வாங்க டாக்டர், கொடுங்க. ஓகே. வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர், பாருங்க டாக்டர், எவ்ளோ பெரிய அடிபட்டிருக்கோ, எவ்ளோ ரத்தம் போயிருக்கோன்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க டாக்டர். சரிம்மா. டாக்டர், என்ன செலவானாலும் பரவாயில்ல. ஸ்கேன் ஏதாவது எடுக்கணும்னாலும் எடுத்துடலாம். நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்து சொல்றேன். சரிங்க டாக்டர். டாக்டர், தம்பிக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, தலையில தான் அடிபட்டிருக்கு. அத பார்க்கதான் உங்களை வர சொன்னேன். தெரியுமா, அதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மலா இருக்கான்னு பார்த்தேன். ம். டாக்டர், ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லையே. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. டாக்டர், விஸ்வாவுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லுங்க டாக்டர். அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். நல்லா செக் பண்ணிட்டேமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த டேப்லெட்டை 3 வேளையும் கொடுங்க, வலி குறைஞ்சிடும். ஆனா 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 என்ன டாக்டர்? ஏதாவது பெரிய ஹாஸ்பிடல்ல காட்டணும்னு சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா. நான் சொல்ல வந்தது அந்த அடிப்பட்ட இடத்துல ஏற்பட்ட தழும்ப பத்தி. தழும்ப பத்தியா? ஏன் டாக்டர்? அது அவ்வளவு சீக்கிரம் போகாதுமா.
சரி விஸ்வா, முதல்ல காய தாத்துவோம், அதுக்கப்புறம் தழும்ப என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரிங்கம்மா. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே. அம்மா, தம்பி முகத்துல பட்ட தழும்பு போகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரேம்மா, இப்ப என்னம்மா பண்றது? சத்யவதி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ வேற. நீங்க சொல்லுங்க, இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு?